ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 25. விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோஹிதம் ஜகத் ஆதிஷ்டா பிரபுனம் அம்சேன காரியார்த்தே சம்பவிஷ்யதி. ஹரே கிருஷ்ணா. இதோட ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தாச்சு. பர்பட் பாதி போன ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். உண்மையில் ஒருவன் ஒரு பிராமணனோ சத்திரியனோ வைஷ்யனோ அல்லது சூத்திரனோ அல்ல. ஆனால் தேகாபிமானத்தினால் ஒருவன் தன்னை இந்த உடலுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறான். ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் பின்னப்பகுதி ஆவான். ஆனால் ஜட சக்தியான மகாமாயையால் மூடப்பட்டிருப்பதால் ஒருவன் தன்னை பலவிதமாக அடையாளப்படுத்தி கொள்கிறான். ஆனால் பந்தப்பட்ட ஆத்மா முக்தி அடையும் பொழுது தன்னை அவன் பகவானின் நித்திய தொண்டன் என்று நினைக்கிறான். ஜீவேர ஸ்வரூபகய கிருஷ்ணேர நித்தியதாசா என்னும் நிலை அவனுக்கு புரியும். இந்த நிலைக்கு அவன் வரும்போது, அதாவது ஜீவனான அவன் பகவானின் நித்தியதாசன் என்று புரியும் பொழுது, அதே சக்தி யோகமாயையாக செயல்பட்டு மேலும் அவன் தூய்மையடைந்து பகவானின் தொண்டில் தன் சக்தியை அர்ப்பணிப்பதற்கு அவனுக்கு உதவுகிறது. ஆத்மா பந்தப்பட்டவனாகவோ அல்லது முக்தி அடைந்தவனாகவோ இருந்தாலும் இந்த இரு சூழ்நிலைகளிலும் பகவான் கிருஷ்ணர் மட்டுமே உயர்ந்தவராக இருக்கிறார். பகவத்கீதை 9.10 பின்வருமாறு குறிப்பிடுகிறது. மயாத்தக்ஷேன பிரகிருதேக சூயதே ச சராச்சரம். அதாவது பகவான் கிருஷ்ணரின் ஆணையினால்தான் ஜட சக்தியான மகாமாயை பந்தப்பட்ட ஆத்மாக்களின் மீது செயல்படுகிறது என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். பிரகிருத்தே கிரியமானானி குணைக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே என்று பகவான் கிருஷ்ணர் 3.27 கூறுகிறார். 3 ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தில் உள்ள மதியிழந்த ஆத்மா உண்மையில் இயற்கையால் செய்யப்படும் செயல்களை தன்னால் செய்யப்படுபவை என்று எண்ணுகிறான் என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும். பந்தப்பட்ட வாழ்வில் ஒருவருக்கும் சுதந்திரம் என்பது இல்லை. ஆனால் ஒருவன் மகாமாயையால் குழப்பமடைந்திருப்பதால் அவன் முட்டாள்தனமாக தன்னை சுதந்திரமானவன் என்று நினைக்கிறான். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே என்று பகவான் கூறுகிறார். ஆனால் பக்தி தொண்டை செய்து முக்தியடையும் ஒரு ஆத்மாவிற்கு தாஸ்யம், சக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம் போன்ற ஏதேனும் ஒரு பாவத்தில் பகவான் கிருஷ்ணருடனான உன்னத உறவை அனுபவிப்பதற்கு மேன்மேலும் அதிக வாய்ப்பளிக்கப்படுகிறது. இவ்வாறாக விஷ்ணுமாயா என்ற சக்திக்கு 2 அம்சங்கள் உள்ளன. ஆவரணிகா மற்றும் உன்முகா என்பதே அது. பகவான் தோன்றிய பொழுது அவரது சக்தியும் அவருடன் வந்து பலவிதமாக செயல்பட்டது. பகவானின் உறவினர்களான யசோதையுடனும் தேவகியுடனும் மற்றவர்களுடனும் அந்த சக்தி யோகமாயையாக செயல்பட்டது. கம்சன், சால்வன் முதலான மற்ற அசுரர்களுடன் பகவானின் சக்தி வேறொரு முறையில் செயல்பட்டது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவால் அவரது சக்தியான யோகமாயை அவருடன் வந்து காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப வெவ்வேறு செயல்களை வெளிப்படுத்தியது. காரியார்த்தே சம்பவிஷ்யதி என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பகவானின் வெவ்வேறு நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு யோகமாயை வெவ்வேறு முறையில் செயல்பட்டது. மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவியம் பிரகிருதி ஆஸ்திதா என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9.13 உறுதி செய்வது போல பகவான் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடையும் மகாத்மாக்கள் யோகமாயையால் நடத்தப்படுகின்றனர். ஆனால் பக்தரல்லாத துராத்மாக்களோ மகாமாயையால் நடத்தப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.